அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா. சர்வமங்கல மாங்கல்யே சிகே சர்வார்த்த சாதகே கருணைய திரம்பகே கௌரி நாராயணி நமஸ்தே. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய்ஷே குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதுவே நமோ நம. நவகிரகத்தினுடான நல்ல ஆசியுடன் பாலத்தர் உங்களுடைய திருவிழாவில் முருகர் பெருமான் ஆசி கொண்டு மீன ராசிக்கு இந்த வாரத்துக்கு நல்ல பலன் 15/3/2026 முதல் 21/3/2026 வரைக்கும் உண்டான மீன ராசிக்கு உண்டான பலன். மீன ராசியில அடங்கிய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதம், அதான் முழு நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் முழு நட்சத்திரம் அடங்கியது மீன ராசி. மீன ராசியில சுக்கிர பகவான், சனி, சூரியன் அமர்ந்து இருக்குது. உடல் ரீதி கொஞ்சம் சற்று கவனம் தேவை, ஜாக்கிரதையாக இருக்கணும். 12ஆம் இடத்துல செவ்வாய், ராகு, புதன். உடல் சோர்வு, மன சோர்வு அனைத்தும் கொடுக்கும். எந்த வேலை செய்ய மனசு கொடுக்காது. எனக்கு ஜென்ம சனியால நடக்குதான்னு அதெல்லாம் கிடையாது. ஜென்ம சனி எதுவுமே செய்யாது. அப்போ இந்த காலத்துல சூரியன் சனி சேர்ந்து சுக்கிரன் சேர்ந்தும் போது நீர் சம்பந்தது பாதிப்பும் கொடுக்கும். நீர் சம்பந்தப்பட்ட கோளாறு இல்லாம பாதுகாத்து கொள்ளணும். மனதில் ஏற்படக்கூடிய சோர்வுத்தன்மை நிவர்த்தி செய்யறதுக்கு உண்டான வழி தேடிக்கொள்ளணும். யாராவது ஏதாவது பேசுனா நம்மளுக்காண்டிதான் பேசுறோம்னு நீங்க ஒரு மனபாவம் உருவாக்கி கொள்ளக்கூடாது. உங்களை பார்த்து யாராவது பேசுனா நீங்க என்ன பத்தி தான் பேசுறோங்கிற ஒரு கற்பனை உங்களுக்கு உருவாகும். இதுலேருந்து நீங்க விலகி நிக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது. யாரோ யாருக்காண்டியா பேசிட்டு போறாங்க, நம்மளுக்கு என்ன, நம்ம காதுக்கு எட்டல, நம்ம காதுல படலைங்கிறது தைரியம் உங்களுக்கு நீங்க வரவழைத்து கொள்ளணும். அப்ப 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய புத பகவான் 12ல, 2க்கும் 9ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் 12ல, ராகுவோட கூடி 8ஆம் இடத்துல கேது வேற. அவ 8ஆம் அதிபதி உங்க ராசியில. இப்ப நம்ம என்ன செய்யறது? நிதானமா இருக்கிறோம். இந்த வாரத்துல ஒரே நாமம் சிவசிவா நாமம், ஒரே நாமம் நாராயண நாமம், ஒரே நாமம் முருகா நாமம் சொல்லி இந்த வாரம் இந்த மாதம் கடக்கணும். இந்த வாரத்துல முதல்ல ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி, திருவோணம், பெருமாளை போய் சேவிக்கணும். அமாவாசை உங்க முன்னோர்கள் வழிபாடு அதெல்லாம் கவனம் செலுத்தி வழிபாடு செய்து கொள்ளணும். பிரதோஷ விரதம் இருந்து வரணும். அதை இந்த வழிபாடு தவறாம செய்து வரணும். உங்க ராசியில சந்திரன் வந்து அமரும் போது உங்க மனதுல ஒரு தைரியத்தை கொடுப்பார். அப்ப அந்த காலத்துல நம்ம என்ன செய்யறோம்? மௌனம் காப்பதே சிறந்தது. வாரத்துல சூரியன், சுக்கிரன், சனி, செவ்வாய், புதன், ராகு சாதகமா பாதகமா ரெண்டுமே கலந்து கொடுக்கும். இப்ப தனம் உண்டா? உண்டு. தனம் இல்லையா? இல்லை. அப்ப நம்ம எது எடுக்க முடியும்? இப்ப பணம் சம்பாதிப்பாங்க, வேற ரூபத்துல அது காலி ஆயிடும். அப்போ கலத்திரம் உண்டு. 7ஆம் அதிபதி திருமண பாக்கியம் கொடுக்குது. வர நல்ல அமையும், கடைசி நேரம் வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அப்ப அதுவும் அனுகிரகம் கிடைக்காது. இப்ப கல்யாணம் கூடி வரமா இருந்துச்சுங்க, திடீர்னு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு 7.5 சனி தானே, அப்படிலாம் கிடையாது. அந்த காலத்துக்குண்டான கிரக மாற்றம் சுமாரா இருக்கும். திருமணத்துக்குண்டான எல்லாமே பேசியாச்சுங்க, கை நினைச்சு கூட போயிட்டாங்க. ஆனா கடைசி நேரம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அப்ப 7ஆம் அதிபதி 12ல மறைந்து பாவ கிரகத்தோட தொடர்பு உண்டாகும் போது அது தானாவே மாற்றம் இருக்கும். அதுதான். அப்ப 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சந்திரன் உங்க ராசியில வரும்போது பிள்ளைங்கள் அதிகமா சேட்டை, பிள்ளைங்களுக்கு உண்டான செலவு, ஏதேனும் வந்து தொலைச்சிட்டு வந்து அதுக்கு உண்டான செலவு, வாகன செலவு இதெல்லாம் கொடுக்கும். செலவுகளை வந்து அதிகரிக்கக்கூடிய காலம் ஆயிடும். ஆகவே சற்று கவனமாக இருக்கும். வருவாய் உண்டு, வருவாய்க்கு மிஞ்சின செலவு கொடுத்துட்டே போகும். மீன ராசிக்காரர்கள் சற்று இறைவனை சார்ந்து இருக்கணும். இந்த காலத்துல அதிகமாகவே நீங்க ஒரு மருத்துவராக இருந்தாலும், ஒரு அரசு துறையில வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தாலும், நீங்கள் பணியாளர்களாக இருந்தாலும் எல்லாமே ஒன்றே. நிதானம் 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 இருந்து வந்தாலே நீங்க ஜெயிக்கலாம். வெற்றி 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 உங்களுக்கு தான். அப்ப நம்ம என்னதான் நிதானமாக
என்னதான் சுதாரிப்பா இருந்தாலும் வர்றது வந்துக்கிட்டு தானே இருக்கணும். அதுதான் கர்மா, அதுதான் தோஷம், அதுதான் சாபம் சொல்றோம். அதனால இந்த பலம் கொடுக்கக்கூடிய கிரகம் முறையாக இல்லாத பட்சத்தில் அந்த மன அழுத்தம் கொடுத்தே உங்களுக்கு வீட்டுல உட்கார வச்சிடும். நிம்மதியான தூக்கம் தூங்கிட்டு பல நாள் ஆச்சு, நான் வாட்டி வைக்குது கிரகம், ஆட்டி வைக்குது கிரகம், ஆட வச்சுட்டு இருக்கிற கிரகம், அதெல்லாம் நம்பக்கூடாது. அது பாடல அது வேலை செய்யும், நம்ம பாடல நம்ம வேலை செய்யணும். நான் நிறைய முறை அதை சொல்லியிருக்கிறேன். கிரகங்கள் நம்ம என்ன சொல்லுது, உன்னுடைய தோஷத்துக்கு ஏற்றபடி உங்களுக்கு பலம் கொடுக்கும். அப்ப நீ நேர்மையா இரு, உனக்கு தானே அது விளக்கிடும். அப்போ இந்த இறைவனை சார்ந்து முன்னோர்களை சார்ந்து என்னென்ன குறைகள் இருக்குது, ஒரு ஆரோஸ்கோப் காரங்க என்னென்ன சொல்றாங்க, நம்ம ஜாதக ரீதி என்ன தசை என்ன புத்தி நடக்குது, அதுக்குண்டான பிராய்ஸ்மெண்ட் நம்ம கரெக்டா செய்யறோமா அப்படின்னு நம்ம செய்யணும். விவாதம் பண்ணா அது விவாதத்திலே தான் முடியும். கடவுள் இருக்காரா இல்லையா, இருக்கிறான்னா இருக்கிறாரு, இல்லைன்னா இல்லை. அப்ப நம்பிக்கை இருந்தால் அனைத்தும் உண்டு, நம்பிக்கை இல்லைன்னா எதுவுமே கிடையாது, அவ்வளவுதான். அப்ப நம்பிக்கையை தான் பரிகாரங்கள் வழிபாடு. இறைவன்கிட்ட போய் நம்ம மனசார வேண்டிக்கணும், கைகடுத்து கும்பிடணும்னா நம்பிக்கை தான். எந்த தெய்வத்துக்கிட்ட போய் பிள்ளையார்கிட்ட நின்னான்னா, சிவபெருமான்கிட்ட போய் நின்னான்னா, நாராயணகிட்ட போய் நின்னா நம்பிக்கை, இல்லைன்னா இல்லைதான். அதே மாதிரி அந்த காலத்துல வந்து ஒரு கவலையால உங்களுக்கு மன பாதகம் கொடுத்து உங்களுக்கு விலகி வைக்க பார்க்கும். அதுவும் சூரியன் சேர்ந்திருக்கக்கூடிய சனியோட கூடியிருக்கிறது, சுக்கிரன் சேரும் போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு குழப்பத்தை கொஞ்ச காலம் ஒரு 2 மாசம் உருவாக்கும். ஆகவே சற்று கவனமாக இந்த 1 மாத காலம் ஜாக்கிரதை. இந்த வாரத்திலே இருந்து ஆரம்பம் உங்களுக்கு. இந்த 1 மாத காலம் சூரியன் மாறுற வரைக்கும் நிச்சயமாக நிதானித்து செயல்படணும். அதனால உடல் ரீதி மன ரீதி பாதிப்பு உருவாகக்கூடிய காலமாக இருந்தாலும் இறைவன் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் சொல்லக்கூடியவர் யாரு, புதன் 12ல மறைவு. ஆனா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 2ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் 12ல மறைவு. இப்ப 5ஆம் இடத்துல குரு போகணும், உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல போகணும். அது வரைக்கும் இந்த மனக்குழப்பம் நீடிக்கிட்டே இருக்கும். அதனால என்னதான் இருந்தாலும் இந்த வாரத்துல நம்ம வந்து இறைவன் சார்ந்து இருந்தாலே நன்மை உண்டாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா, ஜெயபாலா, வாழ்க்கை.